சீனாவின் ஆக்கிரமிப்பு அல்லது தாக்குதலை பயத்துடன் மனதில் கண்டு நாட்களை நகர்த்தும் நாடுகளான பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம் போன்ற நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு வரிசை கட்டி நிற்பது நாம் எல்லாரும் தெரிந்ததுதான். தற்போது பிலிப்பைன்ஸிற்கு ஊன்றுகோலாக நம்பிக்கை வெளிச்சமாக இந்தியா பிலிப்பைன்ஸிற்கு பிரம்மோஸின் முதல் டெலிவரி அளித்திருக்கிறது. இது பிலிப்பைன்ஸின் எல்லையோரங்களில் தயார் நிலையில் வைக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. 2022 இந்தியாவிற்கும் பிலிப்பைன்ஸ் இரு நாடுகளுக்கும் 37.5 கோடி அமெரிக்க டாலருக்கு போடப்பட்ட வியாபார ஒப்பந்தத்தின் முதல் டெலிவரி தான் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 1000 முதல் 1500 கிலோமீட்டர் பாயும் வல்லமை கொண்ட நமது பிரம்மோஸ் சீனாவிடமிருந்து பாதுகாப்பு தேடும் மற்ற நாடுகளும் விரும்புகின்றன என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைலான இதன் பாயும் திறன் என்பது 1000 முதல் 1500 கிலோமீட்டர். இதன் மீது அதீத நம்பிக்கை எல்லா நாடுகளுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் இது செயல்முறையில் மிக வீரியம் கொண்டதாக பலமுறை நிரூபிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இன்று பிலிப்பைன்ஸிற்கு நண்பனாக, பாதுகாப்பாளனாக இந்தியா சென்று நம்பிக்கை ஒளி ஏற்றியிருப்பது மட்டுமல்ல, தனக்கான லாபத்தையும் விற்பனை மூலமாக பார்த்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். முன்பு இதுபோன்ற வேலையை அமெரிக்கா பார்த்து கொண்டிருந்தது. பாதுகாப்பாளனாக, இரட்சகனாக ஒரு நாட்டிற்கு செல்லும், பிறகு தங்கள் ஆயுதங்களை அந்த நாட்டிற்கு விற்று லாபம் ஈட்டுவதும் தொடர்கதையாக இருந்தது. ஆனால் இன்று அந்த நிலைக்கு படிப்படியாக இந்தியா முன்னேறிக்கொண்டு இருக்கிறது. அந்த நிலையில் படி ஏறுகிறது என்றே சொல்ல வேண்டும். இந்தியாவின் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் மிசைல் மேல் சுமார் 70 நாடுகள் நம்பிக்கை வைத்து வாங்க தயாராக இருக்கின்றன என்று செய்திகள் சொல்கின்றன. யாருக்கு விற்க வேண்டும் வேண்டாம் என்று இந்தியாவின் முடிவில் தான் இருக்கிறது. சீனா சுற்றியுள்ள நாடுகளுக்கு அளிக்கும் பயம் இந்தியாவிற்கு சாதகமாகிறது. அதாவது அந்த நாடுகளுக்கு நண்பனாக, பாதுகாவலனாக உதவுவது மட்டுமல்ல, ஆயுத விற்பனையில் லாபமும் பார்க்கலாம் என்பதுதான் இந்தியாவிற்கு இருக்கும் ஒரே சந்தோஷமான விஷயம். எல்லாவற்றுக்கும் மேலாக சீனாவை சுற்றி நமது சூப்பர்சோனிக் மிசைல்கள் சீனாவுக்கு எதிராக எந்நேரமும் தயார் நிலையில் இருக்கவும், தேவைப்பட்டால் எங்கிருந்து யார் என்று யோசிப்பதற்கு முன்னமே நட்புறவை பயன்படுத்தி இந்தியாவால் செயல்படுத்தவும் முடியும் என்கிற ராஜதந்திரமும் இதன் பின்னால் இருக்கிறது. சீனாவை சுற்றி உருவாகும் பிரம்மோஸால் ஒரு வளையத்தை இந்தியாவால் உருவாக்க முடியும் என்பதும் இதன் பின்னணியில் இருக்கும் ராஜதந்திரம். சீனாவை சுற்றி படிப்படியாக ஒவ்வொரு நாடுகளும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாராக வைத்திருக்கும் என்பதுதான் இதன் கூடுதல் விசேஷமும். இன்னொரு புறம் மற்ற நாடுகளிடம் ஆயுதங்களை இறக்குமதி செய்வதற்காக விலை கொடுத்தும் காத்திருந்து தருவார்களா மாட்டார்களா என்ற இருந்த காலம் போய், அதிலும் ஆயுதங்கள் வாங்குவதில் போபேர்ஸ் தொடங்கி ராஃபேல் விமானங்கள் வரை எப்போதும் ஊழல் செய்திகளும் கேட்டு புளித்து போன நம் காதுகளுக்கு இவை மிகவும் மகிழ்ச்சி தரும் செய்திகளாகவே இருக்கின்றன. நாம் இன்று முதலாளிகளாக யாருக்கு கொடுக்க வேண்டும் வேண்டாம் என்று தீர்மானிக்கும் நிலையில் இருப்பதும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது.